தமிழோடு இணைவோம். இன்று நாம் காண்பது வேற்றுமை தொகை. திருக்குறள் படித்தாள். இத்தொடரில் திருக்குறளை படித்தாள் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இரு சொற்களுக்கும் இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். 8 வேற்றுமை உள்ளது. முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. திருவாசகம் படித்தான். ஐ என்பது மறைந்து இரண்டாம் வேற்றுமை தொகையாக வந்துள்ளது. தலை வணங்கு. ஆள் என்ற உருபு மறைந்து மூன்றாம் வேற்றுமை தொகையாக வந்துள்ளது. சிதம்பரம் சென்றான். கு என்ற உருபு மறைந்து நான்காம் வேற்றுமை தொகை வந்துள்ளது. மலைவீழ் அருவி. இன் என்ற வேற்றுமை மறைந்து ஐந்தாம் வேற்றுமை தொகையாக உள்ளது. கம்பர் பாடல். அது என்ற வேற்றுமை உருபு மறைந்து ஆறாம் வேற்றுமை தொகை வந்துள்ளது. மலைக்குகை. கண் என்ற ஏழாம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. 8ஆம் வேற்றுமை உருபு கிடையாது. வெளி வேற்றுமை என்று அழைப்பர். நன்றி.